தேர்தல் அறிவிப்பு வந்த நிலையில் அடுத்தடுத்து பகீர் திருப்பங்கள் பல இடங்கள் அரங்கேறி கொண்டிருக்க, தேர்தலை உடனே சந்திக்க போற மாநிலம் புதுச்சேரி. புதுச்சேரியில் என்டிஏ ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆட்சி தலைமையாக என்ஆர் காங்கிரஸ் இருக்கிறது, பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதியே தேர்தலை சந்திக்க இருக்கிற புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே அதிருப்தி ஏற்பட்டு என்டிஏ கூட்டணியிலிருந்து ரங்கசாமி அவர்களுடைய என்ஆர் காங்கிரஸ் வெளியேற இருப்பதாக தகவல். சில அதிருப்தி காரணமாக, பாஜகவுடன் சில அதிருப்தியின் காரணமாக இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தகவல். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல்ங்கிறதுனால நேத்தியே வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கி விட்டது. இந்த நிலையில் கேண்டிடேட்ஸ் எல்லாம் விரைவில் களமிறங்கி ஆகணும். இந்த நிலையில தான் இந்த திடீர் திருப்பம். இது இறுதியாக ஏழில் புதுச்சேரியிலிருந்து நமது செய்தியாளர் இன்சைட்ஸோடு இணைகிறார். இது ஒரு போஸ்டரிங்கா இல்லை இறுதியான முடிவா? என்ஆர் காங்கிரஸ் வெளியேறுகிறதா இல்லை அதிருப்தியை வெளிப்படுத்துகிறதா? புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டியா ஆகியோர் தனியார் நட்சத்திர விடுதியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும், இதேபோல் பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகள் 16 தொகுதிகளிலும் போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டதாக அப்பொழுது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அறிவிப்பை அறிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவிடம் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை வைத்த நிலையில் அதனை பாஜக ஏற்க மறுத்ததால் தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தியில் உள்ளதாகவும், மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்கள் கூட்டணியில் இருந்து வெளியேற உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி அரசியலில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியானது கூட்டணியில் இருந்து வெளியேறும் நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அவரது இல்லத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றார். இது ஒரு புறம் இருக்க, டெல்லியில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் மற்றும் தேர்தல் பொறுப்பாளருமான மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டியா முதலமைச்சர் சந்திப்பதற்காக காத்திருந்தார். ஆனால் முதலமைச்சர் சந்திக்காத காரணத்தால் இன்று தனி விமானம் மூலம் புதுச்சேரியில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். அதாவது புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்களின் பட்டியலுடன் கொண்டு சென்றுள்ளார். பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டியாவுடன் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரிடம் சென்றுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, டெல்லிக்கு தற்பொழுது பாஜக சார்பில் சென்றுள்ளவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள்? முதலமைச்சரை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தப் போகிறார்களா, அல்லது கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியேறினாலும் பரவாயில்லை, அதாவது பாஜக, அதிமுக மற்றும் எல்ஜேகே கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்பது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தி அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் முதலமைச்சர் வைத்த இந்த நிபந்தனைகளை பாஜக செவிசாய்க்கவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவது என முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக முடிவெடுத்துள்ளதாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஓகே, ஸோ அவருடைய ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போகிறது. இதற்கான சமிகைகள் அவங்க ரெண்டு கட்சிகளுடைய போஸ்டரிங்லேயே நம்ம பார்த்து வந்தோம். திரு விஜய் பாண்டிச்சேரி போன போதும் கூட என்ஆர் காங்கிரஸை விமர்சிக்காம தான் பேசினார். பொதுவான விமர்சனங்கள் இருந்ததே தவிர அங்கே ஆளுங்கட்சி பற்றின விமர்சனம் இல்லை. ஸோ இதற்கான முயற்சிகள் பலகட்டமாக நடந்து இது அரங்கேறதா பார்க்கலாமா? இந்த கிளேசத்தால் ஏற்பட்ட மாற்றமா இது எப்படி? திரு புஷி ஆனந்த் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர், புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர். சோ இதெல்லாம் வந்து was it in the making for a long time? புதுச்சேரியை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால், மேலும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவர்கள் நெருங்கிய நண்பராகவும் இருந்து வந்தார். இதன் காரணமாகவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமியிடமும் ஆலோசனை நடத்தியதாக அப்பொழுது தகவல் வெளியாகியிருந்தது. இருந்த பொழுதிலும் முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சராக இருந்த பொழுதே சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று நேரடியாக சந்தித்தது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் விஜயுடன் கூட்டணி வைப்பார் என்று ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. தற்பொழுது பாஜகவுடன் ஏற்பட்ட இந்த விரிசல் காரணமாக மீண்டும் தாவேகாவுடன், அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி தனது நண்பர் என விஜய் அழைப்பார். எனவே பாஜக தமக்கு எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்காத நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது.
ஓகே, இதை ஸ்டிச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், கரெக்ட் பண்ணுங்க நான் தவறா சொன்னா, வேட்பு மனு தாக்கலுக்கான நாள் தொடங்கி விட்டது, நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப குறுகிய ஸ்பேஸ் தான் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி ஒரு முடிவெடுக்க என்டிஏ கூட்டணியிலும் சரி, காங்கிரஸ் கூட்டணியிலும் சரி, தாவேகாவுக்கோ என்ஆர் காங்கிரஸுக்கோ எல்லாருக்கும் நேரம் குறைவாக இருக்கிறது. ஸோ என்டிஏல திரு ரங்கசாமியை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை பாஜக மேலிடம் எடுக்கிறதா, எடுக்குமா? அதற்கு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா உங்களுக்கு புதுச்சேரியோட டைனமிக்ஸ், என்ஆர் காங்கிரஸோட ப்ரொபென்சிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், விளக்கி சொல்லுங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் ரங்கசாமி அவர்கள் பதவி வகித்து வருகிறார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், அதாவது கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது புதுச்சேரிக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செயல்படுத்த முடியவில்லை. மேலும் முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் 100 ரூபாய் கூட உயர்த்த முடியவில்லை. தற்பொழுது நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பல்வேறு வகையான திட்டங்களை மத்திய அரசு உதவியுடன் புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு மேடைகளில் பெருமைப்படுத்தி கூட்டணி குறித்து பேசி வந்தார். இது ஒரு புறம் இருந்தாலும் மாநில அந்தஸ்து முதலமைச்சர் ரங்கசாமியின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஏனெனில் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக துணைநிலை ஆளுநராக உள்ளார். ஒருவேளை முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அந்த கோப்புகளை மத்திய அரசுக்கு அனுப்புவதற்கான ஒரு உரிமையானது துணைநிலை ஆளுநருக்கு உண்டு. எனவே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அதற்கான ஒப்புதலை பெற வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலையில் இந்த அரசானது உள்ளது. எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழுமையான அதிகாரம் வேண்டும் என்றால் மாநில அந்தஸ்து நிச்சயமாக பெற வேண்டும் என்பதை சமீபத்தில் புதுச்சேரி வந்த பிரதமர் முன்னிலையில், அவரது முன்னிலையிலேயே மேடையிலேயே தனது ஒரு ஆதங்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படுத்தியிருந்தார். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்க புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து நிச்சயமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய பிரதான கோரிக்கையை பாஜகவிடம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியை பொறுத்தவரை ஏற்கனவே மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என பாராளுமன்றத்திலேயே ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த முடியவில்லை. எனவே மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற ஒரு முக்கிய பிரதானமான கோரிக்கையாக தான் முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கிய பொழுது மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு பெற்றே தீர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்வைத்துதான் என்ஆர் காங்கிரஸ் கட்சியே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கினார். இருந்த பொழுதிலும் தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்தாலும் அவரால் மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை. பல்வேறு முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக இதுவரை மத்திய அரசு எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. எனவே தற்போது ஒரு சரியான சந்தர்ப்பம். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி கொடுத்தால் இந்த தேர்தலை சந்தித்தால் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு முதலமைச்சர் ரங்கசாமி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். எது எப்படியாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். புதுச்சேரியில நிறைய டிராமாட்டிக் டெவலப்மெண்ட்ஸ் இருந்து வரத பார்க்கின்றோம். திமுக காங்கிரஸ் கூட்டணியிலையும் நீ தலைமை நான் தலைமை அப்படிங்கிற ஒரு குரல் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில என்டிஏ ஆட்சி தென்னகத்தில் நடக்கக்கூடிய இடமாக இருந்த புதுச்சேரி பிரதேசத்தில் அதோடைய மெயின் காம்பனன்ட் என்ஆர் காங்கிரஸ் வெளியேறக்கூடிய சூழல் உருவானால் ஒரு பலமுனை போட்டி தமிழ்நாடு போல புதுச்சேரியிலையும் உருவாகுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல்ல அதுவும் தேர்தல் நேரத்தில் ஒரு நிமிடமே கூட அதிக காலம் அப்படின்னு நம்ம பார்த்திட முடியும். வழக்கமா ஒரு வாரம் பாலிடிக்ஸ்ல லாங் பீரியட் அப்படிம்பாங்க. ஆனா தேர்தல் நெருக்கத்தில் ஒரு நிமிடமும் ஒரு மணி நேரமும் கூட நீண்ட காலமாக அமையலாம், எந்த திருப்பமும் அமையலாம். ஆனால் இப்போ என்டிஏ கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியேறினால் தாவேகா பக்கம் போகுமா, அவங்களும் கூட்டணி அமைப்பாங்களாங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.